போம்ல. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, கார் கண்டிப்பா பார்க் பண்ணணும் அப்படிதானங்க. ஒரு வீட்ல கார் பார்க்கிங் இருக்கும். அப்ப இதுல இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பா இருக்குதுங்க. இந்த மேக்லோனோ மோட்டார் ஹோமோட சைடுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கார் பார்க் பண்றதுக்காக கார் கேரேஜும் வச்சிருக்காங்க. இந்த கார பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 11 மீட்டர் நீளம், 4 மீட்டர் உயரம், 3 மீட்டர் அகலமுடையது தான். கிட்டத்தட்ட ஒரு கப்பல் மாதிரி தாங்க இந்த மேக்லோனோ மோட்டார் ஹோம சொல்றாங்க. இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா, இதோட விலை கிட்டத்தட்ட 5 கோடியே தாண்டுது. இரண்டாவது வால்க்னர் பெர்ஃபார்மன்ஸ் மோட்டார் ஹோம். இதையும் மெர்சிடஸ் பென்ஸ் தாங்க இன்ட்ரோ பண்றாங்க. கிட்டத்தட்ட 12 மீட்டர் நீளமுடைய ஒரு ஆடம்பரமான சொகுசு மோட்டார் வீடு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லா வானிலைக்கும் ஏற்றபடி ஒரு பொருத்தமான ஆடம்பர வீடா வடிவமைச்சிருக்காங்க. இதுலயும் ஒரு கார் பார்க்கிங் பண்றதுக்கு கார் கேரேஜ் இருக்குதுங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வால்க்னர் பெர்ஃபார்மன்ஸ் மோட்டார் ஹோமால அதோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஆட்டோ டிரைவிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குதுங்க. காரோட உள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆடம்பரமான வீடு கட்டுவீங்களா, ஒரு 50 லட்சம் ஒரு 1 கோடிக்கு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வீடுக்கு என்னெல்லாம் வச்சிருப்பீங்களோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்குதுங்க. இந்திய மதிப்புல இந்த வாகன வீடோட ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கோடி. மூன்றாவது செஞ்சுரியன் 1200 மோட்டார் ஹோம். இந்த செஞ்சுரியன் 1200 மோட்டார் ஹோமையும் மெர்சிடஸ் பென்ஸ் தாங்க இன்ட்ரோ பண்றாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்மளோட போன்ல கூட இந்த வாகனத்தை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட போன் மூலமா கூட நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியுங்க. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 22 டன் இந்த மோட்டார் ஹோமோட எடை. 299 பிஎஸ் இன்ஜினுடன் பயங்கரமா ஒரு ஆடம்பரமா வடிவமைக்கப்பட்டது தான் செஞ்சுரியன் 1200 மோட்டார் ஹோம். இதோட பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய தீவு படுக்கை அறையை இதுல கட்டியிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, பிரீமியம் குளியலறை, பெரிய மத்திய சமையலறை, இந்த மாதிரி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இதுல இருக்குது. இந்த வாகனத்துல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் இருக்கு. ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சிறந்த மோட்டார் வாகனம் தான் இந்த செஞ்சுரியன் 1200. நான்காவது ஹால்மார்க் 45 டிபி மோட்டார் ஹோம். இந்த ஆடம்பரமான ஹால்மார்க் 45 டிபி மோட்டார் ஹோம் பல வசதிகளை பெற்ற ஒரு மாடி வாகன வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஹால், பாத்ரூம், கிச்சன், இந்த மாதிரி எல்லாமே பல வசதிகளோட இருக்குது. இந்த வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்டோர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் ரூம், ஃபேன், ஏசி, இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ள பொருத்தப்பட்டிருக்கு. இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 கோடி இந்த ஹால்மார்க் 45 டிபி. ஐந்தாவது கேனா ட்ரீம் MHA மேக்ஸி. ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் வாழ்வதற்கான முறையில் ஒரு ஆடம்பரமா செய்யப்பட்டது தான் இந்த வாகன வீடு. இந்த வாகன வீடோட உள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா, சேர்ஸ், பெட்ஸ், அதுக்கப்புறமா அற்புதமா உருவாக்கப்பட்ட வாஷ் பேசின். இந்த வீட்டோட, அதாவது இந்த வாகன வீட்டோட விண்டோஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாகன வீடை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 10 மீட்டர் நீளம், 8 அடி அகலம், 3 படுக்கைகள் உள்ள ஒரு ஷவர், டாய்